ஹாய் கைஸ், நம்ம எங்கே போனாலும் வெயில் நம்மளை விட்ட பாடில்லை. இன்றைக்கி நான் இருக்கிற எர்ணாகுளத்துலேயும் அந்த வெயிலுக்கு குறையே இல்லை, செம்மையாக பொழந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய விலாகுக்கு வருவோம். ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் ட்ராவல் விலாக் இங்கே எர்ணாகுளம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் எர்ணாகுளம் குண்டானூர் பஸ் பார்க்கிங்க்கு வந்திருக்கேன். இங்கே பக்கத்தில் குண்டானூர் ஜங்ஷன் ஒரு இடம் இருக்குது. அந்த ஜங்ஷன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பார்க்கிங்னால அது பேரே குண்டானூர் பார்க்கிங் தான் சொல்லுவாங்க. நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் எர்ணாகுளம்லேருந்து டிபார்ட் ஆகிற ஆம்னி பஸ்ஸஸ்லாம் கிளம்புறது இங்கேருந்து தான். ஸோ இன்றைக்கி எர்ணாகுளம் டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம் டு சென்னை. நமக்கு ஒன்றும் அந்த ரூட்டு புதுசு இல்லை, எர்ணாகுளம் ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. ஆனால் போக போகிற ரூட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் கவர் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. யூஸ்வலாக எர்ணாகுளம்லேருந்து எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரிச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், சேலம் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக பொள்ளாச்சி போய் பழனி போய் திண்டுக்கல் போய் அங்கேருந்து சென்னை போக போகுது. ஸ்ரீ அபினேஷ் ரோட்வேஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஆம்னி பஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பிராண்ட் நியூ பஸ்ஸு இந்த ரூட்டில் எர்ணாகுளம் டு சென்னை ரூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஏசி ஸ்லீப்பர் பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, அந்த பஸ் தான். ஆரஞ்சு அண்ட் ஐவரி கலர் லைவரியோடு இருக்கிற ஸ்ரீ அபினேஷ் ரோட்வேஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ். இன்றைக்கி அதில் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருவோமா, வாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த டைமுக்கு தான் ஆப்ரேட் ஆகுது. டெய்லி 4 o'clock வைட்டில்லா பஸ் ஹப் இருக்குல்ல, நம்ம எர்ணாகுளம் வைட்டில்லா பஸ் ஹப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட். 4 o'clock ஈவினிங் 4 o'clock அங்கே பிக்கப் ஆகிட்டு அங்கேருந்து லைனாக பார்த்தீங்கன்னா நிறைய பிக்கப் பாயிண்ட்ஸ் எர்ணாகுளமில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எர்ணாகுளம் விட்டு வெளியில் போக போகிறது. நல்லா சூப்பரான ஒரு இன்டீரியர்ஸாக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா REC பில்ட்டு வோல்வோ ஈச்சர் சேசிஸ் ஃப்ரண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த வோல்வோ ஈச்சர் சேசிஸில் REC பில்ட் பண்ண ஒரு சூப்பரான ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் பர்த். இது நல்லா மேலே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸு சைட் ஸ்ட்ரிப் லைட்டிங்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிற பர்த் பார்த்தீங்கன்னா லோவரில் புக் பண்ணியிருக்கேன். லோவர் சிங்கிள் தான் இந்த வாட்டியும் நான் புக் பண்ணியிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த லோவர் சிங்கிள் அதிகமாக நான் விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம். ஸோ அவைலபிள் இருந்துச்சு, நான் அதிலே புக் பண்ணியாச்சு. பஸ்ஸு கிளம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் உட்காந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்குன்னு பார்த்துடலாம். த்ரீ 30க்கெலாம் இங்கே குண்டானூர் பஸ் பார்க்கிங்லேருந்து கிளம்பியாச்சு வைட்டில்லா ஹப்பை நோக்கி. எர்ணாகுளமில் குண்டானூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது இதுதான். பட் பிக்கப் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது வைட்டிலாலேருந்து. அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா நம்ம பர்த்து. எல்லா அமெனிட்டிஸும் நல்லா பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா. ஏசி ஸ்லீப்பர் பஸ்னால் நல்ல ஒரு திக்கான பிளாங்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பெட் ஸ்ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான ரெட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவரு எல்லாமே அந்த டார்க் ரெட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பில்லோ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியான பெரிய பில்லோவே கொடுத்துருக்காங்க. கீழே அட்டாச்சும் இருக்குது, பட் செப்பரேட் பில்லோவும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சார்ஜ் போட்டிருக்கிறதுனாலே தெரியும். சார்ஜிங் பாயிண்ட் ப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குது, பக்காவாக ஒர்க் ஆகுது.
தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேக் ரெஸ்ட்டு, கால் வைக்கிற இடத்துக்கு மேலேயும் ஏசி வெண்ட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்குது. கீழே ஒரு லக்கேஜ் ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. சைட் ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சைட் ஸ்ட்ரிப் லைட்டிங்கும் இருக்குது. பட் நம்ம டே டைமில் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் கவர் பண்ணதுனால ப்ராப்பராக தெரிஞ்சிருக்காது. நைட்டாக அது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். அண்ட் அபினேஷ் ரோட்வேஸ் சைட்லேருந்து நமக்கு மட்டும் இல்லை, எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்று, அப்புறம் ஒரு வெல்கம் கிட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸ்நாக்ஸ் கிட்னு சொல்லலாம். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. காராச்சேவ், ஒரு சின்ன பேக்கெட் காராச்சேவ் கொடுத்துருக்காங்க. வேர்க்கடலை பர்பி கொடுத்துருக்காங்க. அது ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா. டிஷ்யூ பேப்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நேரம் இவங்க வந்து ரொம்ப லோவான ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு வீக் டேயில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எர்ணாகுளம் டு சென்னை ஃபுல் ஸ்ட்ரெச்சு 1200 rupees தான் சிங்கிள் பர்த்துக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் வந்து நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ப்ரைஸ் மட்டும்தான். ஸோ வீக்கெண்டு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த இடம் தான் எர்ணாகுளமில் இருக்கிற வைட்டில்லா. அபினேஷ் ரோட்வேஸ் எர்ணாகுளம் சென்னை சர்வீஸ்க்கு ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட். நான் கவலைப்பட்டது கடவுளுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எர்ணாகுளம் அவுட்டர் ஆலுவா தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்து கேபின் ரைடை நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்ல முடியாது. திரிஷூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, பழனி இந்த ரூட்டை வந்து மெயினாக வந்து நான் வந்து கவர் பண்ணி காமிச்சதே இல்லை நம்ம சேனலில். ஸோ இந்த ட்ராவல் மூலயமா அந்த ரூட்டை கவர் பண்ணி இந்த கேபின் ரைடில் பார்க்க போகிறோம். முக்கியமாக கேரளாவிலேருந்து பொள்ளாச்சி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோட்வேஸில் 2 ரூட் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3 ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து இந்த வால்பாறை போய் மலையை சுற்றி பொள்ளாச்சி போகிறது. பட் அந்த ரூட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் ஹைவே ரூட் மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2 ரூட்டு. ஒரு ரூட் வந்து வடக்கஞ்சேரியிலேருந்தே திரும்பிடும். அது வந்து டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜாயின் ஆகும். இன்னொன்று வந்து அதை தாண்டி பாலக்காடு வரைக்கும் போயிட்டு பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சி ஜாயின் பண்ணோம். 2 ரூட் இருக்குது. நம்ம வந்து பாலக்காடு ரூட் தான் போக போகிறோம். பேருக்கு தாங்க இது ஹைவே, ஆனால் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோட கூட மோசமான டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரெச் அப்படி தான் இருக்கும். எர்ணாகுளம்லேருந்து திரிஷூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் சைடில். இன்னைக்கு அவ்வளோதான் போலங்க, முடிச்சு விட்டாங்க போல. சரியான டிராஃபிக்காக இருக்கும் போல.
ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. இது ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் இல்லை, டின்னர் பிரேக்கும் கூட. 6:45 தான் ஆகுது, கொஞ்சம் ஏர்லியான டின்னர் பிரேக் தான். பட் இங்கே கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு ஜாயின் பண்ணி அந்த பொள்ளாச்சி ரூட்டில் போவோம். அங்கே வந்து ப்ராப்பராக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சி தாண்டினா தான் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி டிராஃபிக்கில் டிலே ஆகிட்டனால. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா 6:45க்கெலாம் டின்னர் பிரேக் போட்டுட்டாங்க. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நல்ல ஒரு ப்ரீமியமான ஹோட்டலில் தான் நிறுத்தியிருக்காங்க. இதை விட்டால் பார்த்தீங்கன்னா எப்போ பிரேக் கொடுக்குறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங்கில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் இருக்கும். பட் டின்னர் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. அடுத்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போக வேண்டியதான். கேபின் ரைடில் நான் மாற மாட்டேங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பழனி வரைக்கும் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். செமையாக அந்த ரூட்டை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, எர்ணாகுளமில் ஆரம்பித்து ஹைவேல தான் வந்தோம். ஆனால் டிராஃபிக்கான ஹைவேங்க, செம்ம டிராஃபிக்கான ஹைவேல வந்து திரிஷூர் தாண்டி தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து திரிஷூரில் அந்த குதிரன் காட்சி டனல்லாம் தாண்டி வடக்கஞ்சேரி வரப்போகுது. வடக்கஞ்சேரி தாண்டி பாலக்காடு வரைக்கும் போக போகிறோம். பாலக்காடில் பைபாஸ் பிக்கப் இருக்குது. அதை தாண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரூட் ஜாயின் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 90 km/h வரைக்கும் ஸ்பீடு போகுது. புது BS6 வோல்வோ ஈச்சர் வண்டி செம்ம ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. வண்டி வந்து நீங்கள் வந்து கேபின் ரைட்லேயே கேட்டிருப்பீங்க, அவ்வளோ வந்து பயங்கரமான நாய்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப வந்து டியூன் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இன்ஜின். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே இன்னும் நான் இன்ஜின் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கேன். இன்ஜின் மேலேயே தான், இன்னும் சொல்ல போனால் அந்த பேனட் மேலேயே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து ஜாஸ்தி வந்து வைப்ரேஷன்ஸ் கூட ஃபீல் ஆகலை. நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் டைமிங் எப்படி போகுதுன்னு. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் டிலேவாக தான் போய்கிட்டு இருக்கு டிராஃபிக்னால. பட் பார்க்கலாம் டைமிங்லாம் மேனேஜ் பண்ணுறாங்களா பார்க்கலாம். நாளைக்கு கரெக்டான டைமில் போயிடுறோமான்னு பார்க்கலாம். ஸோ சந்திரா நகர் பைபாஸ் தாண்டி பொள்ளாச்சி ரோட் ஜாயின் பண்ணியாச்சு.
எல்லாம் கூத்தாடியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் சர்வீஸாக கூட இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசஞ்சர்ஸ் இறங்குனாங்க, எர்ணாகுளம்ல ஏறினவங்க பழனியில் இறங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எர்ணாகுளம் டு பழனி புக் பண்ணிக்கலாம், இல்லை எர்ணாகுளம் டு அடுத்து ஒட்டஞ்சத்திரம் புக் பண்ணிக்கலாம், இல்லை பொள்ளாச்சி வரைக்கும் கூட புக் பண்ணிக்கலாம். நடுவில் எந்த ஸ்ட்ரெச்சில் வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாயந்தரம் கிளம்புனா நைட்டுக்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கலாம். The next day. குட் மார்னிங் கைஸ், ஏர்லி மார்னிங் 3:45 ஆகுது. செங்குறிச்சி டோல், அதாவது உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டி ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்னி பஸ்ஸஸும் சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் ஆம்னி பஸ்ஸஸ் நிறுத்தக்கூடிய ஒரு டீ பிரேக்கில் தான் நிறுத்தியிருக்காங்க. டீசெண்டான ஸ்டாப்பாக இருக்கும். அண்ட் டைமிங் படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்பேடு டைமிங் 7 மணி போட்டிருக்காங்க. இவங்க ட்ராப் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிளாம்பாக்கம் பெருங்களத்தூர் வழியாக சென்னை பைபாஸ் வழியாக போய் அப்படியே கோயம்பேடு வரைக்கும் ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ கோயம்பேடு டைமிங் 7 o'clock போட்டிருக்கு. அந்த டைமுக்கே ரீச் ஆகிறமான்னு பார்ப்போம். செம்ம ஒரு ஸ்லீப்பாக இருந்துச்சு உள்ள. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ப்ராப்பர் கம்ஃபர்ட்டில் நல்லா தூங்கின மாதிரி தான் இருந்துச்சு. என் முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்லீப்பாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கண்டினியூ பண்ணி நான் வந்து தூங்க தான் போகிறேன். கொஞ்சம் கேபின் ரைட் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் கேபின் ரைடை கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் தூங்க தான் போகிறேன். Two hours later.
நீ ஒன்று பிடிச்ச நான் ஒன்று விட்டேன் 2 தான் நின்றுட்டேன். வெட்டி பாடி இருக்காது. என்ன தேங்க்ஸ் இல்லை இல்லை மத மக்கள் ஸோ நம்மளோட இன்னைக்கு ஜேர்னி முடிவுக்கு வருது. அபினேஷ் ரோட்வேஸ். ஒரு விஷயங்க, நீங்கள் கண்டிப்பாக டைமிங்கில் வந்து அவங்கள நம்பலாம். ஏன்னா நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரளாவில் ஹைவேஸில் இருந்த டிராஃபிக்கில் திரிஷூர், பாலக்காடு, பொள்ளாச்சின்னு பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு. ½ ஹவருக்கு மேலே டிலேயில் இருந்துச்சு. நான் நினச்சேன் சரி ஓகே நாளைக்கு சென்னையும் டிலேவாக தான் போக போகுதுன்னு, எப்படியும் வந்து டிலே கேரி ஓவர் ஆகிட்டே போய்டும் நினச்சேன். பட் அந்த ஹைவே ஸ்ட்ரெச் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல் டு சென்னை ஹைவே ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அந்த ஹைவே ஸ்ட்ரெச்சில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டைமு. எந்திரிச்சு பார்த்தா ஆன் டைமில் போய்கிட்டு இருந்திருக்காங்க. செம சூப்பராக 7 o'clock ஷெட்யூல் டைம் போட்டிருந்தாங்க. 7 o'clockே நம்மளை வந்து கோயம்பேடு ரோஹிணி தேட்டர் எதிர்த்தாப்புல மெட்ரோ கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. சூப்பரான ஒரு சர்வீஸாக இருந்துச்சு. ஒரு லாங்கான ரூட்டு எர்ணாகுளம் டு சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான ரூட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ரூட்டில் போகிற மாதிரி இருந்தால் சென்னையிலேருந்து எர்ணாகுளம், திரிஷூர், பாலக்காடு, இல்லை இந்த பக்கம் பொள்ளாச்சி, பழனி, ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை, அந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அபினேஷ் ரோட்வேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ரேட்டர், ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பரில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். இந்த ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் உங்களை சந்திக்கிறேன்.